வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஓஷோ அவர்கள் குறிப்பிடுவாங்க, உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா கோடிக்கணக்கான வழிமுறைகள் இருக்கின்றன இறைவனை தெரிந்து கொள்வதற்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவரும் பரிணாம வளர்ச்சியிலே வந்திருக்கிறாங்கன்னா திரும்ப அந்த நிலைக்கு செல்வதற்கு அவங்க மட்டும் முயற்சி செய்தார்கள் என்றால் அவங்களே வழிமுறையை கண்டுபிடிச்சிடலாம். அத்தனை வழிமுறை இருக்கு. கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா கோடிக்கணக்கான முறை வழிமுறை இருக்குது. இயற்கை அந்த அளவுக்கு மிக எளிமையா இருக்கு. அங்க எந்தவித குழப்பமும் கிடையாது. நேருக்கு நேர் இருக்குது. அப்படியே இருக்கு. இதுல குழம்பிக் கொள்வதற்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. அதனால அவங்க முயற்சியோடு அந்த நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தாங்கன்னா யாருடைய உதவியும் தேவையில்லை. இயற்கையே அவர்களை வழி நடத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். முடிஞ்சதுங்க. இருந்தாலும் இவர் திரு கேஜி சாமி ஐயா அவர்கள் குறிப்பிடுவாங்க, என்னன்னா ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்துல தண்ணியே கிடைக்கல. தேடி போனா அங்க ஒரு கிணறு இருக்குது, தண்ணி இருக்குது. நம்ம வாளி விட்டு இழுக்க கூட தேவையில்லை. அந்த வாளியிலேயே தண்ணி இறைச்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம குடிக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எல்லாமே அந்த பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். பாலைவனத்துல கிணறு தோண்டி தண்ணியும் இருந்து அந்த வாளியும் எடுத்து வச்சுட்டாரு. நம்ம போய் குடிக்க வேண்டியதான். அதனால தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதனால ரெடி பண்ணி வச்சுட்டாரு மகரிஷி, எடுத்து குடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நாம புரிந்து கொண்டால் போதுமானது. தனியாகவும் கஷ்டப்படவும் தேவையில்லை. இருந்தாலும் எதுக்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு தனி மனிதத்திலே ஆற்றல் இருக்கின்றது. அந்த இறைநிலையை தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு, அது செல்வதற்கு. ஏன்னா அது அடையிறதுங்கிற கிடையாது, ஏற்கனவே நம்மிடத்திலே இருக்கின்றது. இருந்தாலும் அந்த இயற்கையை பற்றி துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது. அதுதான் மௌனம்னு சொல்லலாம், மௌனம்னு சொல்லலாம். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அட்சரம் கொண்டு எழுத முடியாது ஆனந்த அனுபவத்தை மௌனம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது அதிகமா இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இருக்க வேண்டும் என்ற உணர்வு தூண்டுவதற்காகவும் இன்றைக்கு இந்த தலைப்பை பற்றி சிந்திக்க போறோம். மௌனத்தை பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி நீங்க செய்யலாம். நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க செய்து கொள்ளுங்கள். அதாவது என்னுடைய கருத்து சொல்றேன். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா நீங்க எடுத்துக்கங்க. அதாவது இந்த மௌனத்துல என்னை அறியாமலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. எப்படின்னா, நான் 1986 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தியானம் கத்துக்கிட்டேன். அது முடித்து அகத்தாய்வு முடித்து ஆசிரியர் பயிற்சி அந்த 1987 ஜனவரி டிசம்பர் மாதம் மகரிஷி அவங்க மௌனம் முடிக்கிறாங்க. அதை முடிச்சதுக்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் பயிற்சிக்கு போயாச்சு. அப்போது மகரிஷி வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆசிரியர் பயிற்சி நடத்துவாங்க.
கிட்டத்தட்ட 5 ஆசிரியர் பயிற்சி நடத்துவாரு. அப்ப 5 நாள். 5 நாளைக்கு நடக்கும். இந்த சண்டே மதியம் முடியும். திரும்ப சண்டே ஈவினிங் வந்து அடுத்த பேட்ச் வருவாங்க. 5 பேட்சுமே வரிசையா எல்லா சப்ஜெக்ட்டுமே அவரு எடுப்பாரு. அந்த மாரி கிளியர் கட்டா நம்ப தெரிந்துக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட வேணும். இருந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து யாராவது மகரிஷிலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட பரவால்ல. கவலைப்பட தேவையில்ல. அவருடைய உயிர் கலப்பின் மூலமாக நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ஈர்ப்பு எப்படி ஏற்பட்டதுன்னா, அப்பதான் மௌனம் வந்து முடிக்கிறாங்க. நாங்க வந்து போறோம். ஆ அப்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணணும், இனிமே ஒவ்வொரு முறையும் மௌனம் இருக்கும்போது நம்ம வந்துரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால 87, 88 அதுலருந்து நானு தொடர்ந்து கடைசி 15 நாட்கள் வந்து மௌனம் போக ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட வந்து 2000 வரை நான் வந்து போயிட்டுருந்தேன். அதாவது எப்பவுமே நாம வந்து பேசிட்டு இருக்கிறோம். நாம வந்து பேசாம இருக்கும்போது தான் இறைவன் பேசுவான். அப்ப இறைவன் பேசுறதுக்கு நம்ம சான்ஸே குடுக்குறதில்ல. எப்பவுமே நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். நைட்டு தூங்கும்போது கூட கனவு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப இறைவன் பேசுறதுக்கு நம்ம வந்து சான்ஸ் குடுக்கணும். இறைவன் பேசுவத கேட்கணும். அத ஃபாலோ பண்ணணும். நமதாக மாற்றிக்கணும். ஏன்னா, சில பேர் பேசுறதாவே சூப்பரா இருக்கும். மகரிஷினா பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே தெளிந்த நீரோட மாரி அப்படியே அழகா ம் அவரு ஆழியார்லாம் அந்த பழைய ஹால்ல வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கங்களேன், நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடம் முழுவதும் அப்படியே காந்த களத்துல நிரம்பி இருந்து, அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், அந்த காந்த களத்துக்குள்ளார அடக்கி இருக்கிற காரணத்தினால, யாருடைய மனமும் வெளியிலேயே போகாது. ஃபோக்கஸா இருக்கும். அவரு சொல்றது புரியறதுக்கு என்ன காரணம்னா, யாருடைய மனமும் வெளியிலே செல்லாது. அந்த அளவிலே அவரு தன்னுடைய காந்த களத்திலே அத்தனை பேரையும் கட்டி போட்டிருப்பாரு. அதனால சொல்றது நல்லா புரியும். அவ்வளோதான் நம்ம கவனிச்சோம்னா நல்லா புரியும். நம்ம கவனிக்கிறதில்ல. ஆனா கவனிக்க வச்சுருவாரு. அதனால அது ரொம்ப நல்லா புரியுங்க. அப்ப நம்ம வந்து பேசாம இருந்து பழகணும். எடுத்த எடுப்பிலே கடினமானது. இதுவரை பேசி, பேசி இருக்கிறதுனால, நம்ம வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருக்கிறவங்க தான். இது வந்து கொஞ்சம் வந்து பழகணுங்க. 3 வந்து பழகணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, "அப்பா அதெல்லாம் நம்பளாலாம் வந்து 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால பேசாமயே இருக்க முடியாதும்பாங்க." அது மாரி பேசி, பேசி பழக்கம். ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் அந்த டேஸ்ட்ட வந்து உணர்ந்ததில்ல. அந்த டேஸ்ட்ட வந்து அனுபவிச்சிருக்கணுங்க. இந்த டேஸ்ட்ட அனுபவிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், பேசுறதுக்கே புடிக்காதுங்க. இன்னைக்கு கூட மாலையில கூட தோணுச்சு. அதாவது பாருங்க, இந்த மௌனத்த பத்தி பேசணுங்கும்போதே, ஒரு என்ன வார்த்தை சொல்றது? என்ன வார்த்தை சொல்றதுன்னா, அது ஒரு பொருத்தமான வார்த்தை, ஒரு கிக்கு மாரி இருந்தது. அ ஏன்னா வேற வார்த்தை சொன்னீங்கன்னா, அத புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அத பேசுனாவே அது ஒரு கிக்கு மாதிரி. நான் வந்து ஒவ்வொரு வாரம் கூட அத பத்தி பேசிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வாரம் அத பத்தி பேசுவீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. அது வந்து ஸ்ரீ வேதாத்திரி மாரி சிலவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆன்மீக போதைம்பாரு. நான் கிக்குன்னு வந்தேன். அவர் வந்து ஒரு ஆன்மீக போதை அப்படின்னு அப்போ அந்த நிலைகளுக்கு யாரு கிக்குக்குலாம் ஆசைப்படாம, போதைக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? இதுல மாட்டாட்டி, இதுல மாட்ட தான் செய்வாங்க. புகழ் வேணா, பு பொருள் வேணா, புலன் இன்பம் வேணா, எதுவுமே தேவையில்ல.
இருந்தாலும் இதுல ஒரு கிக்கு வருது பாருங்க. அப்படியே அப்படியே அமைதியா இருந்தா ஏகாந்தமா அப்படியே இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு தனி இதுதானே. இப்ப அதுக்கெல்லாம் மயங்காதவங்க இதுக்கு மயங்கிருவாங்க. ஆனா, இப்ப நம்ம இதனுடைய நிறைவுல பார்க்கும்போது, இதுக்கு கூட மயங்கக்கூடாது அப்படிங்கிறத நாம நினைவுல வைத்துக்கணும். 5 புலன்கள்ல ஒரே ஒரு புலன மட்டும் கட் பண்ணிட்டா போதும். ஒரே ஒரு புலன கட் பண்ணிட்டோம்னா, இந்த பேச்சு என்ற ஒண்ண கட் பண்ணிட்டாவே என்ன ஆகுது, நம்முடைய மூளைக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் இணைப்பு கிடைத்து விடுகிறது. நாம இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கிறோம். அந்த இருக்கணுங்கிற உணர்வோடு அந்த இணைப்பு கிடைத்து விட்டதென்றால், இயற்கை எப்போதும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பாடங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நேருக்கு நேர் குடுத்துக்கிட்டு இருக்குது. அது புரியணும்ல. அத புரிய வேண்டுமென்றால், நம்முடைய மனம் ஒரு நுண்ணிய நிலைக்கு போகும். நுண்ணிய நிலைக்கு. அந்த இன்னும் இதுக்கு டெல்டா வேவ்க்கு போற மாரி அது நிலைக்கு போகணும். இந்த தூங்கும்போது தான் டெல்டாவுக்கு போ முடியும். கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டா டெல்டா போலாம். ஆனா, நாம் விழிப்பு நிலையிலேயே அந்த டெல்டா நிலைக்கு வந்து போகணும். அது மௌனத்துல மட்டும் தான் முடியும். நீங்க தியானம் பண்ணீங்கன்னா கூட, அங்க ஏதோ ஒரு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த முயற்சி செய்யும்போதே அந்த வேவ்லென்த் மாறிரும். ஏன்னா, பல்வேறு எண்ணங்கள் வந்து மோதிக்கிட்டே இருக்கும். இது ஏன் இந்த மாரி எண்ணம் வருது? இது வேணாம் அப்படின்னு நீங்க ஏதாவது அத சரி பண்றதுக்கு முயற்சி செய்தீங்கன்னா, அல்லது திரும்பவும் எந்த தியானம் பண்றோமோ, அந்த இடத்துல உணர்வ கவனிக்கிறதுக்கு முயற்சி செய்தாலே, கொஞ்சம் வந்து போகத்தான் செய்யும். ஆனா, இங்க ஒரு வேலையுமே கிடையாது. அந்த மௌனம் இருக்கும்போது அது தானாவே போயிருது. என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து, என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், மௌனம் இருக்கிறப்ப எதுவுமே செய்ய தேவையில்ல. நாம ஏற்கனவே தவத்திலே நன்கு கொஞ்சம் ஆழ்ந்து இருக்கணும். தவம் நல்லா செய்திருக்கணும். ஆழ்ந்து போகக்கூடிய தன்மை இருக்கணும். அந்த மாரி ஆழ்ந்து போக தன்மை இருந்தது என்றால், நாம் மௌனம் இருந்தாலே, நாம வந்து தியான நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். 1. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய தத்துவங்கள்லாம் முன்னாலேயே நல்லா படித்து வைத்திருக்கணும். அதற்கு முன்பாகவே அவருடைய கேசட், அவருடைய லெக்சர்லாம் வந்து கேட்டு வைத்திருக்கணும். இப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்கேங்க எனக்கு நேரம் கிடைக்குது, வேற நேரமே கிடைக்கல. இதாங்க நேரம் கிடைக்குது. நான் மௌனத்தையும் இருந்துகிட்டு, ஒரு புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டு, கேசட்டையும் கேட்டு, இதான் வேற நேரம் இல்ல அப்படின்னா, நீங்க கேசட் கேட்டோ, புத்தகம் படித்தோ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்த விட, எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது அதிகமான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். அந்த மாரி படித்தோ தெரிந்து கொள்வதற்கெல்லாம் வந்து இந்த பிறவிலாம் பத்தாதுங்க. அதற்கு பதிலாக அப்படியே அதான் முன்னாடியே சொல்ட்டேன். உங்களுக்கு இந்த ஆலோசனை பிடித்திருந்தா நீங்க எடுத்துக்கலாம். என்ன பொறுத்தவரை நான் இதுவரை பழகுனது என்னன்னா, எதுவுமே செய்றதில்ல. நான் வந்து மௌன காலகட்டத்தில ஆரம்பத்தில நான் வந்து செய்திருக்கிறேன். தியானம் செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரிந்ததுக்கு பிறகு எதுவுமே செய்றது கிடையாதுங்க. அது மௌனம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, எடுத்த எடுப்புல நீங்க வந்து மௌனம் இருக்க முடியாது. ஏன்னா, எடுத்த எடுப்புல நான் வந்து இருந்தே தீருவேன் அப்படிங்கிற முறையில ஒரு 10 நாள் வந்தீங்கன்னா, நடுப்புற ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த கஷ்டமானது அந்த துன்ப உணர்வுலாம் பதிவாயிடுச்சுன்னா, திரும்ப அடுத்த முறை நினைக்கும்போது, மௌனத்த நினைத்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த நிலைக்குலாம் போக்கூடாது. எடுத்த எடுப்புல அதுக்கு ஒரு டேஸ்ட் வரணும்ல. அப்ப என்ன பண்ணணும், 1 மணி நேரம் வந்து பார்க்கணும். காலையில ஒரு 10 டூ 11 இல்லன்னா 10 டூ 12 இல்லன்னா உங்களுக்கு நேரம் எது வசதியா இருக்கோ, அந்த 1 மணி நேரம் வந்து மௌனம் இருக்கணும். அதாவது 1 மணி நேரத்தில வந்து எதுவுமே இல்லாம நீங்க வந்து கண்ண திறந்துகிட்டு இருக்கலாம். ஆ கண்ண மூடிட்டு கூட இருக்கலாம். ஆனா கண்ணு மூடிட்டா உங்களுக்கு வந்து தியானம் செய்து போயிருங்க. சமயத்தில தூக்கம் தன்னை அறியாம தூங்கிருவோம். அதனால சும்மா உட்காந்துருங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்த பார்க்கணும். நம்ப நம்ம வீட்ல வந்து காலையிலேருந்து நைட் வரை வந்து யார்ட்டயும் பேசலீங்க. தன்னைத்தானே பேசிக்கல. வீட்டுக்கு யாரும் வரல. நம்ம வீட்ல தனியா தான் இருக்கிறோம். நம்ம நாமே பேசிக்கல. நாம வந்து பேசாம தான் இருந்தோம். மௌனமா தான் இருந்தோம். ஆனா, அதுக்கு பேரு மௌனம் கிடையாதுங்க. ஆனால்
நாம வந்து மௌனம் இருக்கிறங்கிற உணர்வோடு இருக்கிறது தான் மௌனம். நீங்க பேசவே இல்ல. ஆனா மௌனம் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துல நாம வந்து மௌனம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அப்படியே பேசாம இருக்க வேண்டியதுதான். எதுவுமே செய்ய தேவையில்ல. புத்தகம் படிக்கிறதோ, தியானம் பண்றதோ, தற்சமயம் நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கணும். இந்த நேரம் அது கிடையாது. இந்த நேரம் அப்படியே கம்ப்ளீட்டா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்பதான் அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சுரும். நாம எப்ப பார்த்தாலும் பதிவு எக்கச்சக்கமா போட்டுக்கிட்டே இருக்கிறோம். போர் அடிக்குதுன்னு ஏதாவது செய்யறோம். டிவி படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, புத்தகம் படிக்கிறது, WhatsApp பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, அது பார்க்கறது, இது பார்க்கறதுன்னு பாட்டு எக்கச்சக்கமா இது சும்மா இருந்து பழக தெரியாம ஏதோ கத்துக்கிறோன்ட்டு மேலும் மேலும் போட்டு சிக்கல தான் ஏற்படுத்திக்கிறோம். என்ன பொறுத்தவரை என்ன தெரியுங்களா? இப்ப கூட நான் டிவியே பார்க்காம, WhatsApp எதுவும் பார்க்காம, எந்த புத்தகத்தையும் படிக்காம, எதுவுமே படிக்காம சும்மா இருந்தேன் அப்படின்னா, அதுதான் அற்புதமான நிலையாக எனக்கு இருக்குது. நான் ஏதாவது படிச்சா கூட, ஏதாவது கேட்டா கூட அங்க அது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. அ அந்த மாரி சுகத்த அடைஞ்சுட்டேன். ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அந்த மாரி ஒரு சுகத்த நான் அனுபவிச்சுட்டேங்க. அது எடுத்த எடுப்புல வருமானம் வர ஏன்னா சும்மா இருக்க முடியாது. இந்த மனமும் ஏதாவது போய் அங்க போயிட்டு செஞ்சுட்டு அ குத்துதே குடையுதுன்னு அப்புறமே வந்து கதற ஆரம்பிச்சுரும். கம்முனு சும்மா இருந்தா நல்லா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம பேசாம இருக்கிறதுக்கு பேரு மௌனம் கிடையாது. நாம மௌனம் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தாலே போதுமானது. அதுவே கொண்டுட்டு போயிரும். ஃபர்ஸ்ட்டு வந்து போர் அடிக்கும். இந்த புலன்கள்லாம் இதுவரை 5 புலன்களையும் பயன்படுத்தி இத நிறுத்தின உடனே அத வந்து பாடா படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிரும். ஏதாவது செய்யலாமான்னு. எல்லாத்துக்கும் விடுதலை குடுத்துடணும். அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஒரு அடங்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில 10 டூ ஒரு 5 மணி வரை மௌனம் இருந்தீங்கன்னா, நீங்க அந்த மாரி இருந்து எதுவுமே செய்யாம, ஒண்ணுமே பண்ணாம நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு, நம்ம தூங்கிறக்கூடாது. ஏன்னா போர் அடிக்கணும், தூக்கம் வரும் பார்த்தீங்கன்னா, தூங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு படுக்கக்கூடாது. தூக்கம் வர மாரி இருந்தா, எழுந்து நடந்துட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். நீங்க படுத்தீங்கன்னா, நம்மை அறியாம தூங்கிருவோம். இது வந்து தூக்கத்திற்கான நேரம் கிடையாது. அப்ப எழுந்து நடந்துட்டு திரும்ப உட்காந்தீங்கன்னா, பசங்கலாம் எப்படி படிக்கிறாங்க? +2க்கு நீட்டுக்குலாம் என்னவா படிக்கிறாங்க? எப்படி படிக்கிறாங்க? நாளாம் வச்சு படிக்கிறாங்க. ராத்திரி பகலா படிக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஏங்க சாதாரண ஒரு படிச்சு, ஒரு வேலைக்கு போயி, ஒரு பொருளாதாரத்துல அத அடையறதுக்கே இந்த கஷ்டப்படுறாங்கன்னா, ஏன் நம்ப நேரத்த ஒதுக்கக்கூடாது? அந்த மாரி கஷ்டப்பட தேவையில்ல. நேரத்த மட்டும் ஒதுக்கணும். அ நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இயற்கையை உணர்ந்து கொள்வதற்கு, நம்மை புரிந்து கொள்வதற்கு, வேதாத்திரி மகரிஷிய துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு, ஏன் நேரத்த ஒதுக்கக்கூடாது? ஏங்க என்னமோ நீங்க பேசிட்டீங்க, நீங்க ரிட்டயர் ஆயிட்டீங்க, பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்க குடும்பத்தில இருக்கிற பிரச்சனை இங்கலாம் எவ்வளோ இருக்கு? எங்கெங்க நேரத்த ஒதுக்குறது? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேலைக்கு போற லேடீஸ்லாம் எப்படி போறாங்க? 10 மணிக்கு ஆஃபீஸ் போணும்னா, மார்னிங் டிஃபன், லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு போயிர்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? வீட்ல இருக்க லேடீஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் டைம் இருக்கே இப்ப என்ன? அப்படின்னு நாள் ஃபுல்லா வேல பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏங்க அவங்க மட்டும் எப்படி முடிச்சுட்டு போனாங்க? நம்ம என்ன பண்றோம்? வீட்ல தானே இருக்கிறோம். சரி மெதுவா சமைச்சுட்டா போகுது. அப்படி மெதுவா செஞ்சு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் வேல பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுலயே டயர்ட் ஆயிரும். கொஞ்சம் ஒதுக்கணும். அதுவும் இந்த பெண்கள் இல்லத்துல இருக்க இல்லத்தரசிகள் கொஞ்சம் தனக்குன்னு நேரத்த ஒதுக்கணும். எவ்வளவு நாளைக்குலாம் மத்தவங்களுக்காகவே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறது. அ பாடுபடணும் வேணான்னு சொல்லல. கடமை செய்யணும் வேணான்னு சொல்லல. அதுல கொஞ்சம் நம்ப வந்து ஒரு சுய முன்னேற்றத்துக்கு ஏன்னா நம்ம நல்லா இருந்தா, அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா மெயின் வந்து அந்த இல்லத்தரசிகள் தான். இல்லத்துல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தான். நாங்க இந்த கரூர் அரித்துறைக்கு ஏத்த மாரி வீட்ல இருந்தோம். நாங்க வந்து
9:45 நானும் மிஸ்ஸஸ் வண்டியில போயிட்டு இருப்போம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 9:45க்கு வெளியில லேடீஸ்லாம் பக்கத்து வீட்லலாம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, "பாருங்க, இவங்க எவ்வளோ ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம விழுந்தடிச்சு ஆஃபீஸ் போ வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இவங்க என்ன சொல்லுவாங்க, "பாரு நம்ம வீட்ல வெட்டியே உட்காந்துருக்கோம். இந்த அம்மா பாரு ஆஃபீஸ் போனா அவங்க பேசிட்டு இருப்பாங்க" அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால அவங்க வந்து இந்த பிளான் பண்ணிக்கணும். இன்னைக்கு மௌனம் வந்து முக்கியமா யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இல்லத்து அரசிகள் தான். ஏன்னா அவங்க தான் செய்ய முடியும். அவங்க தான் நினைச்சாங்கன்னா சாதிக்க முடியும். முக்கியமா நான் அவங்களுக்காகவே நான் பேச போறேன். மத்தவங்கலாம் கேட்கறாங்களோ இல்லையோ, எப்படி எடுக்கிறாங்களோ தெரியல. ஆனா அவங்களுக்கு குறிப்பாக பர்ட்டிகுலரா அவங்களையும் நான் ஃபோக்கஸ் சரியா சாப்பிடுறது இல்ல. அ இவங்க பார்க்குற வேலையில குழந்தைய கவனிக்கணும், கணவன கவனிக்கணும். அப்புறம் மத்தவங்க வீட்ல குடும்ப உறுப்பினர் மாமனார், மாமியார் இருந்தா அவங்களலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற கவனிக்கிற நெனப்பிலே இருந்து, அந்த பசி வந்து கொஞ்ச நேரத்தில பசியே போயிரும். அப்புறம் சாப்பிடவே முடியாது. பசிக்கிற நேரத்தில சாப்பிடணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி. 1000 வேலை இருந்தாலும் சரி, பசின உடனே சாப்பிட்றணும். எங்கெங்க அங்க இருக்கிறப்ப எப்படி நம்ம போய் சாப்பிடுறது அப்படின்னா, அந்த பசி போயிடுச்சுன்னா உங்களால சாப்பிட முடியாது. அதனால வேலை வேலைக்கு சரியான முறையில சாப்பிட்டுறணும். அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா வேலையெல்லாம் ஃபாஸ்ட்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரி என்ன பண்றோம்? ஒண்ணும் வேலை இல்ல அப்படின்னு தான் இது பண்றோம். அப்போ இன்னும் நம்மை நாமே தெளிவாக உணர்ந்து கொள்ளணும். சிறப்பாக நமக்கு நேரம் கிடைத்திருக்குது. நம்ம வந்து வீட்ல இருக்கிறோம். இன்னும் நம்முடைய குடும்பத்த நல்லா சிறப்பாக நடத்த முடியும். இன்னும் நம்முடைய குடும்ப உறுப்பினர நன்றாக கவனிக்க முடியும். அவர்களையும் சிறப்பாக வந்து கொண்டு போக முடியும். வழி நடத்த முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆற்றலையும், திறமையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம வந்து மௌனத்துக்கு நேரத்த கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்படியே உட்கார்ந்திருக்கிறது, அந்த மாரி ஏதாவது பேசுறது, டிவி பார்க்கறது, அந்த மாரி அப்படியே டைம் பாட்டுக்குன்னு அது பாட்டுக்கு ஓடி போயிரும். அந்த உணர்வோடு கொஞ்சம் நேரத்த ஒதுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க 1 மணி நேரம் ஒதுக்குங்க. ஒரு 11 டூ 12 சீக்கிரம் வேலைய முடிச்சுருங்க. சரி 12 மணிக்கு கூட வந்து சமைக்க ஆரம்பிச்சா 1 மணிக்குள்ள சமைச்சிடலாம். அந்த 11 டூ 1 அந்த 1 மணி நேரம் நான் மௌனம் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு அப்படியே உட்கார்ந்துருங்க. எதுவுமே செய்யாதீங்க. அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. வேற யாரும் வழி நடத்துறத விட நம்ம உள்ளுக்குள்ளார வழி நடத்துறது தான் அற்புதமா இருக்கும். அந்த டேஸ்ட்ட பிடிச்சோம்னா, வேற யாரு சொன்னாங்களா புரியுமோ, புரியாதோ, கேட்போமோ, கேட்க மாட்டோமோ, 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணுவோம், விட்டுடுவோம். ஆனா, உள்ள இருந்து வந்தோம்னா, அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 11 டூ 12 ஒரு 1 மணி நேரம் மௌனம் இருப்பது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இது வாரத்துல 1 நாள். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல 2 நாள். அப்புறம் ஒரு 3 நாள். அப்புறம் டெய்லி உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருதோ, எந்த நேரம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, எந்த நேரம் பிரைம் டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைம் டைம்ன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து காலை நேரம் தான். அதாவது அவங்க வந்து என்ன லேட்டா படுத்தாலும் சரி, காலையில சீக்கிரம் எழுந்துருவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பிரைம் டைம். அவங்க தான் அந்த வேலைகள்லாம் நல்லா அந்த நேரத்தில தான் செய்ய முடியும். அவங்கலாம் நைட்டு சீக்கிரமா தூங்கிரும். அவங்களலாம் வந்து தூக்கம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. தன்னை அறியாம தூங்கிருவாங்க. சில பேர் காலையில எழுந்திருக்க முடியாது. நைட்டு தான் அவங்க வேலைய பார்க்க முடியும். நைட்டு எவ்வளோ நேரம் விழிச்சிருப்பாங்க. ஆனா காலையில எழுந்திருக்க முடியாது. அந்த மாரிக்காரங்க நைட்டு பண்ணுங்க. நைட்டு 9 டூ 10 எல்லாம் தூங்குனது பிறகு 10 டூ 11 உட்காருங்க. ஹால்ல உட்காருங்க. அப்படியே பாருங்க. நேரத்த மட்டும் ஒதுக்கணும். முக்கியத்துவத்த உணரணும். எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதற்கு நாம் முக்கியத்துவம் குடுக்கவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு நாம என்ன பண்றோம்? முடிவு எடுக்கிறோம். மௌனம் இருக்கணும்னு முடிவு எடுக்கிறோம். மௌனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். முக்கியத்துவத்தை உணர்கின்றோம். முடிவில்லை என்றால் மௌனத்தை பற்றிய முக்கியத்துவத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து, அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து, அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தோம் என்றால், தானாக நேரம் கிடைக்க எல்லாமே அமையும். எல்லாம் மனதை பொறுத்து இருக்கின்றது. அ நம்ப விருப்பப்பட்டவங்க, நம்ம அன்பு வைத்தவங்க மேல என்ன தப்பு செஞ்சாலும் அது பெருசா தப்பாவே தெரியாது. ஆனா, நமக்கு பிடிக்காதவங்க சின்னது நல்லதே பண்ணா கூட அது நம்முடைய கண்ணுக்கு வந்து வேற மாரி தெரியும். அப்ப அது என்ன காரணம்னா வந்து மனம் தான் காரணம்.
அப்ப அந்த விருப்பு வெறுப்பற்ற ஒரு நிலை வர வேண்டும் என்றால் அந்த மௌனம் இருக்கணும். மௌனத்துல அந்த ஆழ்ந்து போய்விட்டது என்றால் அந்த நேரத்துல நீங்க நினைச்சு பாருங்க. யார் மேலுமே வந்து விருப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது. எதிரியை நினைத்தா கூட அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து அவர்கள் மேல அன்பு ஏற்படும். இதை விட அதிகமாக அவர்கள் மேல் வந்து ஒரு பரிதாபமான உணர்வு ஏற்படும். அச்சச்சோ! இந்த மாதிரி தெரியாம பண்றாங்களே! இவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்துறக்கூடாதே! அப்படின்னு நம்மை அறியாமலே அப்படியே உள்ளம் உருகி, அந்த பரிதாபமான உணர்வு தான் ஏற்படுங்க. உங்களுக்கு என்ன மாரி துரோகம் செய்தாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த வேவ் லென்த்ல இருக்கிறீங்க. அந்த மோனத்துல இருக்கிறீங்க. இறைநிலையோடு ஒன்றி இருக்கிறோம். அந்த அன்பும், கருணையும் தானாக ஊற்றெடுக்க ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு ஒரே வழி மௌனம் தான். வேற வகையில முடியாதுங்க. என்ன முயற்சி பண்ணாலும் முடியாதுங்க. அதெல்லாம் வந்து மகரிஷி அவங்களே சொல்லியிருக்கிறார். இந்த தியானமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும். ஆனா மகரிஷி அவங்க சொன்னது மந்திரத்த பத்தி சொன்னாங்க. மந்திரத்த பத்தி என்ன சொன்னாங்க, மாட்ட வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கிற மாரி. ஒரு குச்சி நட்டு மாட வந்து கட்டி போட்டிருக்கோம். அத சுத்தி அது மேயும். அந்த பவுண்டரி தாண்டி அதால போ முடியாது. ஏன்னா கட்டி போட்டிருக்கிற காரணத்தினால. அது மாரி மந்திரம் உச்சாரணம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிலையில மட்டும் தான் இருக்கும். ஆனா முடிச்சுட்டு வெளியில வந்தோம்னா, அவுத்து விட்ட மாடு மாரி இந்த மனது எங்க வேணாலும் போக ஆரம்பிச்சுரும். அவரு மந்திரத்துக்கு சொன்னாரு. இப்ப நான் வந்து அவரு சொன்னது நான் தியானத்துக்கு கூட நான் சொல்லலாம். தியானம் பண்ண நேரம் இந்த மாரி இருக்கும். இந்த செல்லு சார்ஜ் போட்ட மாரி. ஒரு அந்த 2 மணி நேரம் ஆச்சுன்னா, நம்ம வந்து இந்த மனத கொண்டு பல்வேறு இதுல ஈடுபடும்போது, குடும்பமா இருக்கட்டும், இது சமுதாயமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், அது மாரி வந்து மனத கொண்டு பழகும்போது, அதனுடைய வேவ் லென்த்லாம் வந்து அதிகமாகி, இப்ப நான் சாதாரண நிலைக்கு வந்துருவோம். திரும்ப சாயந்தரம் வந்து சார்ஜ் பண்ணணும். ஆனால் மௌனங்கிறது அப்படி இல்ல. நீங்க மட்டும் அதனுடைய டேஸ்ட்ட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க மௌனம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஏங்க மௌனம் தான் பேசாம இருக்கிறது. நீங்க வந்து மௌனம்ல இருந்துட்டு பேசிக்கிட்டே மௌனம் இருக்கலாங்க. ஏங்க எப்படிங்க போகுது இது பேசிக்கிட்டே மௌனம் இருக்கிறது? மகரிஷிலாம் எப்படி இருக்காரு? எப்படி பேசுறாரு? அப்படியே சுத்தவழியோட கனெக்ட் குடுத்து அது பாட்டுக்கு பேசுவாரு. இந்த கூட்டம் எங்க வந்திருக்குது? எதுக்காக வந்திருக்கு? என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்குது? எந்த நிலையில வந்திருக்குது? அவங்களுக்கு என்ன வேணும்? இந்த சபையில என்ன பேசணும்? ரொம்ப ஹையா பேசினா அந்த சபைக்கு புரியாது. ரொம்ப லோவா பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப இதுக்கு ஏத்த மாரி அந்த இறைநிலையோடு இணைப்பு குடுத்து பேசக்கூடிய காரணத்தால, அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேச முடியாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அது. அந்த மாதிரி இயற்கை வந்து அவர பயன்படுத்தி ஏன்னா, எப்போதும் மௌன நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால, ஒவ்வொரு வருடமும் உலக அமைதிக்காக ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1 மாதம் மௌனம் நோன்பு இருப்பார்கள். அவருக்கு மௌனமே தேவையில்ல. எதுக்காக மௌனம் இருக்காரு? ஏன்னா, அவரு இருந்தா தான் நம்ம மௌனம் இருப்போம். அவரு 1 மாதம் இருந்தாரு. எவ்வளோ பேர் அங்க இருந்து இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, 1 மாதம் மௌனம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அப்புறம் வர போக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, கடைசி 3, 4 நாள்லாம் கிட்டத்தட்ட 500, 600 பேர் வந்துருவாங்க. அது லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இடமே பத்தாது. 1000 பேருக்கு மேல கூட இருக்கும். இப்ப அவருக்கு தேவையில்ல. அதெல்லாம் முடிச்சுட்டாரு அவரு. எதுக்காக இருக்காரு? நாம மௌனம் இருக்கிறதுக்கு தான். நம்ம குடுக்கறதுக்கு தான். அவர் இருந்தா தான் நம்ம இருப்போம். இல்லன்னா எனக்கு நேரம் இல்ல. போயிரும். நேரம் இல்ல. என்ன போயிரும்? என்ன போயிருங்க? இது மட்டும் இல்ல. ஏங்க இது மாரி எத்தனையோ பிறவி போயிருச்சுங்க. வயச நான் சொல்லல. வயது போயிரும்னு சொல்லல. எத்தனையோ பிறவியே போயிடுச்சுங்க. இது மாரி எத்தனையோ பிறவி போயிடுச்சு. பிறவியே போயிருக்குது. அதனால இந்த பிறவியிலே இது பண்ணணும்னா, நேரத்த வந்து ஒதுக்கி முக்கியத்துவத்த உணர்ந்து மௌனம் இரு நம்மிடத்திலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சில சூழ்நிலையில நம்முடைய இயல்புக்கு ஏற்றார் போல அந்த மனதிலிருந்து உணர்வுகள் ஏற்படுகின்றன. அந்த மாரி சூழ்நிலை ஏற்பட அந்த உணர்வு ஏற்படாது. சில சூழ்நிலை ஏற்படும்போது, அந்த உணர்வு வரும்போது தான் நமக்கே தெரியும். ஆகா! இந்த மாரி இயல்பு நம்மிடத்திலே இருக்குதுங்கிற விஷயமே அப்பதாங்க நமக்கு தெரியும். அந்த இயல்பே நமக்கு தெரியாது. ஆனால்,
மௌனம் இருக்கும்போது தொடர்ந்து வரக்கூடிய பாட்டு வந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரி வருது? அதுதான் நம்முடைய இயல்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய இயல்பை தெரிஞ்சுக்க முடியாது. மௌனம் இருந்தா தான் இயல்பை தெரிஞ்சுக்க முடியும். அது நல்ல இயல்பா, கெட்ட இயல்பா? அந்த 2 எதுவா இருந்தாலும் அத மாத்த முடியாதுங்கிற விஷயம் வேற விஷயம்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இயல்பாகவே நான் இன்னொன்னையும் சொல்லிக்க விரும்புறேங்க. நானு 6வது படிக்கும்போதே நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னன்னா, கடவுள் இல்லன்னு முடிவு எடுத்தேன். 6வது படிக்கிறப்போ ஏதோ ஒண்ணு தோணுச்சு. ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல கடவுள் மறுப்பு கொள்கையாக மாறுனேன். அதன் பிறகு 1986ல என்னை அறியாமலே எங்க ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்டு ஒரு பாலகிருஷ்ணன் அப்படின்னு. அதாவது மகரிஷியும் எனக்கும் எக்கச்சக்கமான ஒற்றுமை இருக்குதுங்க. நான் ஒரு தடவ நெய்வேலியில ஒரு ப்ரோகிராம் போயிருந்தேன். அதாவது கணவன் மனைவிக்கு மட்டும் ஒரு ப்ரோகிராம் நெய்வேலியில அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராமும் தான் அங்க தொழிலாளர் மட்டும் தான் இது கலந்துக்க முடியும். அந்த இதுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஒரு ப்ரோகிராம் இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆ நான் போய் இந்த ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணேன். ஆனா அந்த ப்ரோகிராம் நான் போம்போது எனக்கு மேரேஜ் ஆகல. அதனால தனியா தான் அந்த ப்ரோகிராம் நடத்தினேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்க குவார்டர்ஸ் தங்கியிருந்தேன். அப்ப எனக்கு இயற்கையா வந்துச்சு. எனக்கும் மகரிஷிக்கும் ஒரு பார்த்தா கிட்டத்தட்ட 20 ஒற்றுமை எனக்கு அவனுக்கு ரொம்ப இருந்தது. அது ஃபர்ஸ்ட்டு மகரிஷி அவங்க ஒரு பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் போய் பார்க்குறாரு. கற்றுக்கொள்வதற்காக ஒரு வைத்தியத்த ஒரு புதுசா கத்துக்கிறது பாலகிருஷ்ணங்கிறவர பார்க்குறாரு. ஆ எனக்கு எங்க ஆஃபீஸ்ல பாலகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் தான் அழைச்சிட்டு போனாரு. அவரு ஒவ்வொரு அப்ப கரூர்ல ஒரே ஒரு இடம் மட்டும் தான் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் தவம் நடக்கும். கிருஷ்ணகவுடு, குப்புராஜ் தம்பதி இருந்தாங்க. அவங்க தான் அங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வாரம் வாரம் கூப்பிடுவாரு. நான் ஒரு 5, 6 வாரம் அடுத்த வாரம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். முதல் நாள் போனேன். அன்னைக்கு ஒரு பௌர்ணமி. நான் போம்போது தவம் ஆரம்பிச்சுருச்சுங்க. டிம் லைட்ட போட்டு மகரிஷியுடைய பஞ்சபூத நவக்கிர தவம் கே கேசெட் அவருடைய குரல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. போய் உட்கார்ந்தோம். அந்த டிம்மான வெளிச்சத்துக்கும், அவருடைய குரலே என்னை முதலாவதாக ஈர்த்து விட்டது. என்னை அறியாமலே ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது முடிச்சதுக்கு பிறகு திரு பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்கள். அவர் தான் எனக்கு தீட்சை குடுத்தாரு. அன்னைக்கு ஒரு 5, 6 பேருக்கு தீட்சை குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு குடுத்துட்டு, அடுத்ததுக்கு குடுக்கறதுக்கு போனாரு. முதல்ல அந்த மூலாதாரத்துல மேல கொண்டு அந்த ஆகன டச் பண்ணாரு பாத்துங்க. நான் பயந்துட்டேன். கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எங்கேயோ இடம் எக்கத்தப்பா மாட்டிட்டோம் போல இருக்கு. நம்மள இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு அரை வினாடியிலே எப்படி ஆக்கினையில எப்படி உணர்வு கிடைக்கும்? அரை வினாடியில என்ன இந்த மாதிரி இருக்கே! ஏதோ நம்மள பண்றாங்க போல இருக்கு. நம்ம எக்கச்சக்கமா வேற இடத்துல மாட்டிட்டோம் போல இருக்குன்னு நெனச்சேன். எனக்கு குடுத்துட்டு அடுத்தவருக்கு குடுத்துக்க போனாரு பார்த்தீங்களா? நெனச்சு ஓடிடலாம்ன்னு பார்த்தேன். ஏன்னா நம்மள என்னவோ பண்றாங்கன்னு அந்த மாரி மாற்றம் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தேன் இது மாரி பாதியில போறது மரியாதையா இருக்காது அப்படின்ட்டு கம்முனு உட்கார்ந்திருந்தேன். அடுத்த நாள் காலையில லாட்ஜில எழுந்து உட்கார்ந்து தியானம் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வர அது என்னை விடவில்லை. நான்லாம் ரொம்ப நான்லாம் ரொம்ப சோம்பேறி. நான் பெரிய இதா பண்ணேன்னு சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன பிடித்துக் கொண்டது. நான் அத ஒண்ணுமே செய்யல. அது என்ன பிடிச்சுக்கிச்சுங்க. இந்த நாள் வர சூப்பரா அந்த டிராவல் போயிட்டு இருக்குதுங்க. அப்ப அந்த அதாவது அந்த ஒரு எதுவுமே இல்லேன்னு சொன்னா கூட அங்க மாற்றம் நடக்குதுன்னா, என்ன மாரி ஒரு அற்புதமான ஒரு இந்த தியானம் அப்படின்னு பாருங்க. ஆனால் இந்த தியானத்தையும் கடக்கணும். அதுவும் நினைவில் வைத்துக்கங்க. இத எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த 87 டிசம்பர்ல தியானம் மௌனத்துக்கு போனேன். ஏன்னா 88 ஜனவரிலே தெரிஞ்சு போச்சு. இனிமே ஒரு மௌனம் இருக்கும்போது மௌனம் இருக்கணும்னு. 88, 89 தொடர்ந்து போயிட்டுருக்கேன். ஆனால் 88, 89லயே நான் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலை போயிருச்சு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நான் இங்க ஒண்ணுமே பண்ணல. எந்த முயற்சியுமே எனக்கு கிடையாது. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த மௌனத்துல அந்த மாதிரி
ஒரு இது அப்படியே அந்த அவருடைய முகத்தை பார்க்கணுங்களே. அவருடைய முகமும் அவருடைய ஒரு தேஜஸும் அந்த மௌனம் இருக்கும்போது இருக்கிறதும் அப்படியே கொடுக்கிறதும் ஒவ்வொருத்தரையும் அப்படி ஊடுருவி பார்க்கிறதும் அவருடைய காந்த களத்துல இருப்பது எத்தனையோ அனுபவங்கள். ஆனா நிறைய சொல்றேன், இந்த அனுபவத்தை எதையும் பிடிச்சு வைக்க கூடாது. நான் இப்ப இருக்கிற ஸ்டேஜ் சொல்றேன். அப்ப என்ன ஆச்சு, 88, 89 மௌனத்திலே ஒரு சிறப்பான நிலை. நான்லாம் எந்த முயற்சியும் பண்ணல, எந்த பிளான் பண்ணல, அது தானாக நடந்தது. போய் உட்காருவேன், எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு தானா தோன்றியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தவம் மௌனம் இருந்திருக்கேன். ஏன்னா அந்த ஈர்ப்பின் காரணமா என்ன பண்ணேன், ஜனவரி 87ல இருந்து டிசம்பர் வரை ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் மௌனம் இருப்பேன். எங்கள் லாட்ஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூம் இருக்கும். 20 ரூமில் எல்லாரும் போயிடுவாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டும் தான் ரூமில் இருப்பேன். மாதத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு போவேன். மீதி நாட்கள் எல்லாம் போகணும். ஏன்னா நாங்கள் ஒரு மெஸ் வச்சு நடத்தணும். ஆனால் சாப்பாடு பிரச்சனை இல்லை, நடந்து போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். அப்போ அந்த மாதிரி மௌனம் இருந்து பழகி நான் எப்படி மௌனம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, சாட்டர்டே நைட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மண்டே மார்னிங் தான் பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 நைட் தூங்குறோம் பார்த்தீங்கன்னா, தூங்கும் போதே நீங்கள் மௌனம் இருக்கலாம். இன்னும் இல்லத்தரசிகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் நீங்கள் மௌனம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஒரு முடிவு பண்ணிட்டு தூங்குங்க. என்ன தூங்கு தெரியுங்களா? இப்போ நம்ம மௌனம் இருக்கிறோம், உட்காருங்க 5 நிமிஷம். மௌனம் இருக்கிறீங்க. இப்போ மௌனம் இருக்கிறோம் அப்படின்னு உணர்வோடய தூங்கிருங்க. இப்போ என்ன தெரியுங்களா? நீங்க எழுந்து ஒரு எண்ணம் இருக்கு நினைக்கிற வரை இந்த மௌனமே இருக்குங்க. கடைசியா எந்த எண்ணம் நினைக்கிறோமோ அது பொறுத்து இருக்கின்றது. கடைசியா எந்த எண்ணம் நினைக்கிறோமோ அதுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. திரும்ப நீங்க காலையில் எழுந்து ஒரு எண்ணத்தை முதல் எண்ணம் நினைக்கிற வரை இதே தான் வந்துட்டு இருக்கோம். யாராவது திட்டிக்கிட்டே தூங்கணும்னா அவங்களுக்கும் நமக்கும் அலைகத்துல திட்டு தான் போயிட்டு இருக்கோம். இதை வாழ்த்திட்டு தூங்குறோம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அலை இயக்கம் இருக்கும். இதே மௌன நிலையை தூங்கினா நீங்க தூங்கிக்கிட்டே மௌனம் இருக்கிற மாதிரி. இது அற்புதமான ஒரு ஐடியா. நீங்க செய்து பாருங்க. அப்ப சாட்டர்டே நைட்டு தூங்குறதுக்கு முன்னால மௌனம் இருக்கிறவங்க உணர்வோடு அப்படியே தூங்கிட வேண்டியது. ஏன்னா நம்ம மற்ற நாள் மாதிரி காலையில் இருந்தோடனே பேசிடக்கூடாது. சண்டே யாராவது ஏற்ற மாதிரி பேசிடுவோம்ல மற்ற நாள். ஆக அந்த பேசக்கூடாதுங்கிற உணர்வோடையே நீங்க அதை படுக்கும்போது அது பதிவாகி நீங்க அப்பவே மௌனம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்ப என்ன கிடைக்குது, ஒரு நாள் மௌனம் தான், ஆனா 2 நைட்டு கிடைக்குது மௌனத்துல இருக்கிறதுக்கு. திரும்ப மண்டே மார்னிங் தான் எழுந்து தான் பேசணும். அப்ப அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. சரி, நைட்டு நேரம் கிடைக்கலையா? நைட்டு பாத்ரூம் போகிறதுக்கு எழுந்துட்டீங்க, ஏதோ நினைச்சிட்டீங்க, தூக்கம் வரல. ஆனால் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து என்ன பண்ணணும், மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்கிற உணர்வோடு இருக்கணும். 1 மணி நேரம் நீங்க மௌனம் இருங்க, உட்காருங்க. மௌனம் இருங்க. நான் 1 மணி நேரம் மௌனம் இருக்கேன் உணர்வோடு இருங்க. இப்ப நேரம் இருக்குல்ல, அப்புறமே தூங்கிடுங்க. இது போதுமே. நேரம் கிடைக்கலன்னு சொல்லவே கூடாதுங்க. வாயை திறந்து பேசக்கூடாது. நேரம் இல்லைன்னா நம்ம எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு நிச்சயமா நேரத்தை ஒதுக்குவோம். அப்ப நேரத்தை ஒதுக்கலாம். அப்ப உங்களுக்கு நாள் முழுவதும் பிஸியா இருக்கிறீங்க. நைட்டு தூக்கம் இல்லைன்னா நீங்க மௌனம் இருக்கலாமே. சில நாள்ல அதை விழித்து விட்டோம் என்றால் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகள்ல தியானமும் பண்ண முடியாது, தச்சுவனம் பண்ண முடியாது, மௌனமும் இருக்க முடியாது. அதை மட்டும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வரக்கூடிய உணர்வுகளை அப்படியே ஆறு போல ஓட விட்டு பாருங்க. நீங்க மௌனம் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா மற்ற நேரத்துல ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதை ஃப்ரீயா கூட அதாவது எது வேணாலும் வரட்டும் அப்படின்னு விடணும். அதாவது அங்க கவனிக்க கூட கூடாது. கவனிச்சா கூட அங்க அது ஒரு வேலை தான். அந்த வேலை கூட இருக்கக்கூடாதுங்க. அப்ப 88, 89ல மௌனம் இருக்கும்போது அங்க போய் நான் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டா போதும். அது என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியல. அப்படியே அப்படியே ஒரு எனர்ஜி அது பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். அது மகரிஷியுடைய என்ன சொல்லலாம், அவர் அன்பும் கருணையும் சொல்லலாமா, அன்பை சொல்லலாமா, கருணையும் சொல்லலாமா,
அதற்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா அத கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த உணர்வோடு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படியே. நான் வந்து எத்தனையோ நாள் காலையில டிஃபனே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கட் பண்ணல, எனக்கு பசிக்கும். பெல் அடிச்ச உடனே எல்லாரும் போவாங்க. நான் எழுந்து போலான்னு நினைப்பேன். நான் எழுந்து போனான்னா என்னால நான் நெனைப்பேன். ஆனா எழுந்து போ முடியாது. ஏன்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அது விட்டா தானே நான் எழுந்து போ முடியும். அந்த மாரி ஒரு ஆற்றல் எனர்ஜி இறங்கிக்கிட்டே இருக்கு. நான் வந்து தியானம்லாம் பண்ண ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அது பாட்டுக்கு எனர்ஜி இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படியே சுகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து எங்க கொஞ்சம் கூட்டணும், எழுந்திருங்கன்னா தான் எழுந்து போ முடியும். அப்பலாம் அனவுன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா அத சாப்பிட்டுருங்க. அப்புறம் அடுத்த வேலைய பார்க்கணும் அப்படிம்பாங்க. நான் போறதுக்குள்ளார க்ளோஸ் ஆயிரும். நானு லேட் ஆச்சுன்னா, நான் கூச்சப்பட்டுட்டு போறதே கிடையாது. அந்த மாரி அத அப்படியே பிடிச்சுக்கும். இப்ப கூட நெனச்சு பார்க்குறேன். இந்த ஒரு 10 நிமிடம் மௌனம் இருக்கும் பார்த்தீங்களா? தவத்துக்கு முன்னால, அந்த தவத்துக்கு அதாவது இந்த லெக்சர் ஆரம்பத்துல ஒரு 10 நிமிடம் மௌனம் இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஏற்கனவே தியானம் பண்ணிட்டோம். அதுவே ஒரு நிலை தான். அந்த தியானத்துக்கும், அந்த மௌனத்துக்கும் ஒரு வித்தியாசத்த ஃபீல் பண்றதுக்கு தான் அந்த மௌனம் வந்து இருக்கிறதுங்க. இந்த மாதிரி ம் அத ரொம்ப எடிஃபை பண்ணி, திரும்ப திரும்ப எடிஃபை பண்ணி சொன்னேன்னா, உங்களுக்கு ஆர்வம் ஏற்படலாம். ஆனா, அந்த எடிஃபை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எடிஃபை பண்ணி சொல்லி வரக்கூடாது. அவங்க தானாவே அந்த ஒரு இனிமை வரணும். அந்த ஒரு ஒரு டேஸ்ட்ட அனுபவிக்கணும். எப்ப இருந்தாலும், தவம் முடிஞ்சுதா? நீங்க எப்படி இல்ல வந்து வீட்ல எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. சரி மௌனத்துக்குள்ள அந்த வந்து சாம்பார வச்சிரலாமா? இல்ல இத கிளறி விட்டுறலாமா? அந்த துணிய மடிச்சிடலாமா? அப்புறம் லெக்சர கேட்டுக்கலாம் அப்படின்னா, லெக்சர்லாம் நத்திங். ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. இந்த லெக்சர்லாம் கேட்கிறத விட, ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ல அந்த மௌனத்துல எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கேட்டோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி கத்துக்க முடியும்? ஆனால், அந்த மௌனம் இருக்கும்போது, அந்த ஒரு மாரி அந்த ஆழியால அந்த ஒரு சூழ்நிலையும், அங்க இருக்கிற அப்படியே ஒரு காந்த களமும் அப்படியே அதுக்குள்ளார இருக்கிற உணர்வு இருக்குது பாருங்க. அது விடவே விடாதுங்க. அப்படி எழுந்து நடந்து போனா வேகமா நடக்க முடியாது. அப்படியே மெதுவா நடந்து போறது. நான் வந்து அருவித்திருக்கோயில்ல அந்த மதியம் தூங்கக்கூடாது என்பதற்காக, அப்போ வந்து பூட்டிருவாங்க. 3:30 மணிக்கு தான் வந்து திறப்பாங்க. அத அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே மனதுக்குள்ளார வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து அப்படியே அப்படி வந்தா, அப்படியே கிடைக்கக்கூடிய எனர்ஜியும், அந்த மௌனமும், அது எப்படி இருக்குங்க அது? அற்புதமா இருக்குங்க. அதனால நீங்க வந்து முக்கியத்துவத்த உணரணும், நேரம் அ கொடுக்கணும். என்ன நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லல. என்னன்னா, அந்த 87, 88லேயே இந்த ஸ்ரீ பகவத் ஐயா வந்ததுக்கு அவருடைய கருத்த புரிந்ததுக்கு பிறகு தான் இந்த வார்த்தை வந்து தெரியுதுல, இந்த வார்த்தை எனக்கு தெரியாது. என்னவென்றால், இந்த ஆறு போல ஓட விடுறது. அதுல குறுக்கிடாம இருக்கிறது. அது என்னை அறியாமலே செய்தது. அது ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவருடைய அன்பின் காரணமாக, அரவணைப்பின் காரணமாக கொடுக்கப்பட்டது. அப்படியே அது போயிடுச்சு. இப்போது இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு, இப்போது நாள்தோறும் நான் எப்படி இருக்கின்றனோ, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ, எப்போதும் அது ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. மனம் வேற டைமென்ஷனுக்கே போயிடுச்சு. திரும்ப நாம ரிவர்ஸே ஆக முடியாது. அந்த நிலை இருக்கக்கூடியது, அந்த 87, 87 டிசம்பரே நான் ஃபீல் பண்ணிட்டேன். முடிஞ்சது. ஆனா, இப்ப சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், அந்த நிலை கிடைத்து கூட, இன்னும் அந்த ஞானம் அடையணும், அத செய்யணும், இப்படி செய்யணும், இன்னும் நல்லா தவம் பண்ணணும். இதுல ஒரு என்ன பியூட்டி தெரியுங்களா? மௌனத்துக்கு போனோம்னா இங்க நெனைக்கிறது. அங்க போயிட்டு மௌனத்துல போய் நல்லா ஆழ்ந்து தியானம் பண்ணணும், நல்லா பண்ணணும், ரொம்ப ஃபுல்லா அ அப்படியே என்ஜாய் பண்ணணுங்கிறது. இந்த மௌனத்துக்கு போனா இப்ப என்னென்ன வரும்? இன்னுமே இது வந்து ரொம்ப நம்ம இன்னும் சரியா பண்ணல போல இருக்கு. இன்னுமே வீட்டுக்கு போயிட்டு ஒழுங்கா தியானம் பண்ணி, ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ணி, ஒழுங்கா காய்கறிகள் பண்ணி, ஒழுங்கா தியானம் பண்ணி, ஒழுங்கா தர்சனம் பண்ணி, இன்னும் நல்லா வந்து இன்னும் நல்ல மௌனத்துல இருக்கணும். இங்க இருந்தா அங்க, அங்க இருந்தா இங்க.
அப்படி. அப்ப 87, 88ல இப்ப என்ன மனநிலை இருக்கின்றனோ, அந்த மனநிலை ஒரு மௌனம் ஆரம்பித்து ஒரு 6 நாட்கள் முடிந்து 5 நாள்னா 6 நாட்களுக்கு பிறகு அந்த அலை பாய்ஞ்சிட்டு இருக்கு. அது தானாவே அடங்கி போயிரும். அப்படியே கடல்ல இருக்கிற அலை எப்படி? அலை வந்து ஓரத்துல எப்படி இருக்கு? நடுவுல எப்படி இருக்கு? அந்த நடுவுல இருக்கிற மௌனம் மாரி வந்து இருக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் வந்ததுக்கு பிறகு அத அடைய வேண்டும் என்ற முயற்சி என்ன பண்ணுது? நம்ம அடைந்து விட்டோங்கிறது கூட தெரியாம இருக்கு. இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த மனநிலைய அந்த 87, 88 டிசம்பர்லயே அத ஃபீல் பண்ணியிருக்கேங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்ப என்ன விஷயம்னா, ஞானம் என்பது நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. இந்த கணத்திலே நாம் அதை புரிந்து கொண்டாலே போதுமானது. வேற எதுவுமே தேவையில்லை. ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதுல என்னவென்றால், நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்ததுனால, அது நாள் போயிட்டே இருக்கு. என்னோ முயற்சி செய்யணும், ஏதோ அடையணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அடைய வேண்டும் என்று வைத்தோம் என்றால், இலக்கு வைத்தோம் என்றால், அந்த இடத்துல போயிட்டே இருக்கும். இத்தோட முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது முடிந்து விடுங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் 87, 88லயே அந்த உணர்வு கிடைத்து விட்டது. அது மட்டும் அல்ல, அதாவது என்னதான் பேசினாலுமே ஒரு பக்குவமான நிலை வர வேண்டும். இருந்தாலும் இயற்கை வந்து கொண்டுகிட்டு போகும். அதாவது அந்த சிறு வயதில முடிவு பண்ணது யாருமே பார்க்கறதில்ல. எதுவுமே பெரியவங்கலாம் யாருமே அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. நேரடியாக ஏதோ ஒரு முன்வினை பயனின் காரணமாக, என் பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக எடுத்த அடுப்பிலே நேரடியாக வேதாத்திரி மகரிஷி. அடுத்ததாக நான்லாம் எதுவுமே செய்யல. வேதாத்திரி மகரிஷி தான் என்னைய கொண்டுகிட்டு போனாரு. எங்க அழைச்சிட்டு போனாரு? மலேசியாவுக்கு வந்து அழைச்சிட்டு போனாரு. அவரே தான் செஞ்சாரு. அடுத்து ஸ்ரீ பகவத்தையாவுக்கு அழைச்சிட்டு போனதும் அவரே தான். இது கற்பனை வந்து கிடையாது. நிதர்சனமான உண்மை. ஏனென்றால், அந்த மலேசியால இருக்கும்போது தான் தெரிந்தது. இந்த 87ல இருந்து 2000 வர 2006 வர அந்த மாரி மௌனம் இருக்கும்போது, அவர் மானசீகமாக எனக்கு என்ன கொடுத்தார் என்பத அங்கே சென்று தான் தெரிந்து கொள்ள முடியுது. அவருடைய அன்பும், கருணையும் மேலும் மேலும் வியப்ப வந்து அதிகரித்தது அங்க தான். அந்த அளவுக்கு அந்த மௌனமா இருக்கும்போது, வார்த்தையால விவரிக்க முடியாத அந்த பாடங்கள நீங்க வந்து 10, 15, 100 கூட வச்சுக்கோங்க. 200 பிறவி கூட வச்சுக்கோங்க. சரி 1000 பிறவி வேணாலும் வச்சுக்கோங்க. 1000 பிறவிகள் கூட நீங்க வாழ்ந்து கண்டறிய முடியாத விஷயத்த இந்த மௌனத்தின் மூலமாக, ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியுடைய உயிர் கலப்பின் மூலமாக அந்த மௌனத்திலே நாம் கண்டுபிடித்துவிடலாம். அது நடக்குது. அந்த அறிவுக்கு அப்படியே ஃபிளாஷ் அடிக்கும் பாருங்க. அப்படியே பளிச்சு அடிக்குங்க. இவ்வளவு நேரம் தாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சு அப்படியே இயற்கை ரகசியமே மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படியே ஒரு 10 ஆண்டு காலம் அப்படியே வந்து பஞ்சபூத தத்துவ பூங்காவிலே ஆழ்ந்திருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே இயற்கை அந்த பிரபஞ்ச பரிணாமம், இயற்கை ரகசியமும் அப்படியே டக்கு டக்குன்னு எனக்கு வந்துன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துருங்க. அப்ப எவ்வளவு போய் கத்துக்கிறது, எவ்வளவு பேசுறது, எவ்வளவு கேட்கிறது, எத்தன புத்தகத்த படிக்கிறது. ஆனா மௌனத்திலே அத்தன விஷயம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த மௌனத்துல இருந்து நாம ஒரு நல்ல நிலையில இருக்கின்றோம் என்று தெரிந்து விட்டது என்றால், அதுக்கப்புறம் மௌனமே தேவையில்லை. ஏனென்றால் எப்போதுமே மௌனத்த இருக்கலாம். மௌனத்துல இருக்கும்போது எந்த மாரி உணர்வுமோ, அந்த உணர்வு எப்பவுமே இருக்கலாம். அந்த பரவச உணர்வுல கூட எப்ப வேணாலும் இருக்கலாம். எந்த மாரி வேணாலும் ஆல்வேஸ் ஆல்வேஸ் அந்த நிலையில இருக்கலாங்க. அதுக்கு பேஸுக்கு வந்து ஆரம்பத்துல இருக்கக்கூடிய மௌனம். அப்போ 1 மணி நேரம் இருக்கணும். அடுத்து 1/2 நாள் இருக்கணும். 1 நாள் இருக்கணும். 10 டூ 5 இருக்கணும். அடுத்தது முதல் நாள் நைட்டு துவங்கி அ சண்டே, சாட்டர்டே நைட்னா மண்டே மார்னிங் முடிக்கணும். இல்லத்தரசிகள், செந்நார் எல்லாம் வீட்லலாம் இருப்பாங்கன்னா, நீங்க 100 நாள் வைத்துக்கணும். செவ்வாயோ அல்லது குருநாள் வியாழனோ இது மாரி வந்து இருக்கலாம்.
இல்லைன்னா வந்து மாதத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் பிரித்து குடுத்து விடணும். நீங்க காலையிலேருந்து நைட்டு வரை என்னென்னலாம் செய்றீங்களோ, அதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க தான் செய்யணும் அப்படின்னு. நீங்க வந்து சொல்லலைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஜாலியா அம்மா செய்றாங்க அப்படின்னு ஜாலியா இருப்பாங்க. அப்போ நீங்க குடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்லல. எல்லாமே நாமளே இழுத்து போட்டு, போட்டு செஞ்சு, நீங்க சொல்றதில்ல. சொல்றதுனால தான் அவங்க சொல்லாதனால தான் அவங்க செய்யறதில்ல. அப்போ சின்ன, சின்ன வேலைய குழந்தைக்கு குடுத்து பழக்கி, கணவருக்கும் கற்றுக் குடுத்து, இந்த 2, 3 நாட்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 3 நாட்கள் எனக்காக ஒதுக்குறேன். அந்த சனி, ஞாயிறுல. நீங்க எல்லாமே பார்த்துக்குங்க. அப்படின்னு ஒதுக்கிட்டு ஃபுல்லா நீங்க மௌனம் இருக்கணும். இத வந்து நிகழ்த்தணும். சும்மா ஆசைலாம் படக்கூடாது. ஆசைப்படக்கூடாது. நிகழ்த்தணும். அவங்களுக்கு ஒப்படைச்சிரணும். ஆக நம்ம எல்லாம் இப்படி பண்ணிருவாங்களா? அதெல்லாம் சிறப்பா நடத்துவாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. அப்ப முன்ன பின்ன இருந்தாலும் பரவால்ல. அது இருக்கட்டும். அப்படின்னு 3 மாதத்துக்கு ஒருயாவது ஒரு 3 நாள் அவங்ககிட்ட கம்ப்ளீட்டா நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. எந்த வேலையும் கிடையாது. நீங்க நீங்க வந்து எத்தன பேருக்கு தட்டுல போய் குடுத்தீங்க. அது மாரி உங்களுக்கு 3 நாளைக்கு வந்து 3 மாசத்தோட தட்டுல வந்து குடுக்கணும். அவங்க குடுக்கணும். இருக்கிற இடத்துல வந்து குடுத்துட்டு வாங்கிட்டு போயிடணும். அப்படியே கம்ப்ளீட்டா இருக்கணும். இது அத்தோனைக்குமே என்ன வந்து காரணம்னா, எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்காக. யாருக்காக? நீங்க எதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்களோ, அவர்களுக்காகத்தான். அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான். அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. அ இப்ப நீங்க உங்களுக்கு சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. எங்களுக்கு தெரியும் நல்லா. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக. அ ஏன்னா நீங்க வந்து இப்ப நான் பேசணும்னு வச்சுக்கங்களேன், சவுண்டு சொல்றோம். காதுல போகுது. அவங்க காதுல போகுது. அவங்க வந்து கேட்கறாங்க. ஆனா, காதுல கேட்பாங்க. சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா, மௌனத்துல இருந்து நீங்க பேசினா கேட்பாங்க. நீங்க வாய தொறந்தே பேச வேணாம். நீங்க நெனைங்க, அவங்க செய்வாங்க. எப்படி பாருங்க. ஆனா, நம்மளுடைய சுயநலத்துக்காக அது மாரிலாம் பயன்படுத்தக் கூடாது. அது பொதுவானதா இருக்கும். ஏன்னா, பொதுவான எல்லாத்துக்கும் நன்மைக்கா இருக்கணும். ஏன்னா, நம்ம நம்ம அவங்களுடைய நன்மைக்கு தான் நம்ம செய்றோம். அதனால அந்த மாரி முறையில இல்லத்தரசிகள் அந்த மாரி ஒரு முயற்சி பண்ணி அந்த மௌனம் வந்து இருக்கணுங்க. அப்ப மௌனம் மிக அற்புதமானது. ரொம்ப இனிமையானது. அந்த ஆழியில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த 1 மாத காலகட்டத்தில எந்த சவுண்டும் இருக்காது. எந்த புரோகிராமும் கிடையாது. கிச்சன்ல மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு தனி நிலை. இரவு நேரம்லாம் அற்புதமான ஒரு நிலை. ம். குறைவான நேரம் தூங்குனாலே போதுமானது. ஏன்னா சார்ஜ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா விழித்துக்கும். எக்கச்சக்கமான உணர்வுகள், எக்கச்சக்கமான அனுபவங்கள். அப்ப அத்தனையும் நாம வந்து பேச முடியாது. இருந்தாலும் இந்த மௌனத்த பத்தி என்னால வந்து சொல்ல முடியல. ஆகவே, அ பார்ட் 2 வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து தொடரலாங்க. ஏன்னா, ஏதோ இப்ப தான் ஆரம்பிச்ச மாரி இருந்தது. அதுக்குள்ளார நேரமே போயிடுச்சு. அதனால எனக்கு நிறைவு கிடையாது. ஆகவே, இந்த மௌனத்த பற்றிய பேச்சு அடுத்த வாரமும் வந்து அ தொடரும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடலிலே நிறைவு பெற்றாலும், இன்னும் உள்ளத்தால் நிறைவு பெறவில்லை. நிஜமாகவே, சத்தியமாக. ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவருடைய அந்த ஏக்கத்த நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த உண்மையான ஏக்கத்த, மன்ற அன்பர்கள் மேல வைத்த ஏக்கத்த, அவங்க அறிவுல முழுமை பெற வேண்டுங்கிற ஏக்கத்த, இவங்க எந்த மாரி நடந்துக்கிட்டாலும் தெளிவா தெரியும். யாரு நடந்துக்கிட்டாலும் சரி. ஆ என்ன நடந்தாலும் சரி. இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு, அதன் பிறகு ஏங்குற ஏக்கத்த, போரில்லா நல்லுலகம் வரணும் அப்படிங்கிற ஏக்கத்த, அ ஒரு தணியாத தாகத்த, இன்னும் எத்தன பேர் உலகத்துல அந்த ஞானம் அடையணும் இயற்கையா உள்ளுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா? அத அடையணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த அவருடைய அந்த ஏக்கத்த உணரணும் அப்படின்னா, நேரடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மௌனம் இருப்பதுதான் வழி.
அல்ல, நீங்க நாள்தோறும் மௌனம் இருக்கணும். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போது மௌனம் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, கஷ்டப்படுக்காதீங்க. ஜாலியா மௌனம் இருக்கணுங்க. அது ஒரு என்ஜாய் பண்ணணும். ஏன்னா எப்ப நினைக்கிறோமோ அது ஒரு என்ஜாயபிளா இருக்கணுங்க. அதனால ஸ்ட்ரெயினே பண்ணிக்காம. சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே 1 மாதம் மௌனம் இருக்கலாம் வருவாங்க. அப்பா முடியல, அப்பா விட்டா போதும் விட்டு அடிச்சு ஓடிருவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனுடைய மறுபக்கத்தை நான் சொல்லல. பாசிட்டிவ் மட்டும் நான் சொல்றேங்க. அதனால முக்கியத்துவத்தை உணர்ந்து, முக்கியமாக இல்லத்தரசிகள் நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸ்டா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. நீங்க சீரியல் கூட நீங்க பார்த்துக்கங்க. சிரிப்பொலி வேணாலும் பாருங்க. ஆதித்யா டிவி வேணாலும் பாருங்க. ஜாலியா வருங்க. ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. டென்ஷன் ஆயிக்காதீங்க. எந்த பிரச்சனையும் போட்டுக்காதீங்க. அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஒரு ஜென் கதையோட சொல்லி நான் வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு ஞானியை தேடி போயிட்டு இருந்தான். போறதுக்கு நைட்டு 10 ஆயிடுச்சு. அந்த குருவ போய் பார்க்குறான். குரு சொல்றாரு, "காலையில எல்லாம் பேசிக்கலாம். இப்ப வந்து ரெஸ்ட் எடுத்துக்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. இன்னைக்கு என்னுடைய ரூமே உனக்கு தரேன். நீ தூங்கிடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் குடுத்துட்டு போயிடுறாரு. இவன் நல்லா தூங்குனான். ஒரு நைட்டு ஒரு 1:30, 2 மணி இருக்கும். திரும்ப கதவ தட்டுறாங்க யாரோ. இந்த இளைஞன் போய் கதவ திறக்கிறான். குரு சொல்றாரு, "என்ன குருவேன்னு?" கேட்கிறாரு. குரு சொல்றாரு, "இல்லப்பா போம்போது என்னுடைய செல்ல பிராணிய விட்டுட்டு போயிட்டேன். அத எடுத்துட்டு போயிறேன்னு" சொல்லிட்டு, அந்த பெட்டுக்கு அடியில கிட்டத்தட்ட ஒரு கருநாக பாம்பு. ஒரு 5 அடி நீளம். அத எடுத்துட்டு தோள்ல போட்டுட்டு, சரி தூங்குப்பான்னு போயிடுறாரு. இவன் படுத்தான். தூக்கமே வரல. இவ்வளவு நேரம் வந்து பாம்பு மேல தான் படுத்திருந்தான். நல்லா தூங்கிட்டான். ஆனா, இவன் பாம்பு இருக்குமோ, ஏதோ அசஞ்சா கூட பாம்பு இருக்குமோ அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ரூம் ஃபுல்லா செக் பண்ணி, பெட் எல்லாம் தூக்கி செக் பண்ணிட்டு, இல்லைன்னு சொல்லி படுத்தாலும் தூக்கமே வரல. விடியறவரை தூக்கம் வரல. காலையில போனோனே குரு "என்னப்பா நல்லா தூங்குனியான்னு?" கேட்டாரு. நல்லா தான் தூங்குனேன். நீங்க வந்து உங்க செல்லப்பிராணி எடுத்துட்டு போனீங்கல்ல, அதுவரை நல்லா தான் தூங்குனேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அவரு கேட்டாராம். ஆக்சுவலா தூக்கம் வராததுக்கு என்ன காரணம்? பாம்பு மேலேயே படுத்து கிடந்தேன் நல்லா தூங்குனேன். இப்ப பாம்பே கிடையாது. அப்ப தூக்கம் வராததுக்கு காரணம் பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா? அப்ப பாம்பை பற்றி நினைவு தான் தூக்கம் வராததுக்கு காரணம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை தான் தூக்கம் வராததுக்கு காரணமா? பிரச்சனை பற்றிய நினைவா? பிரச்சனை ஏற்பட்டது விட்டது என்றால் புறத்துல அறிவை பயன்படுத்தி மத்தவங்களுக்கு துன்பம் குடுக்காம, மத்தவங்கள துன்பம் போக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும்? நம்மளால முடியலன்னா யாரை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று புறத்துல தான் பிரச்சனையை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யணுமே தவிர, இந்த மாரி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு பிரச்சனைய போட்டு நினைத்துக் கொண்டே இருந்தா, அப்ப பிரச்சனை பற்றி நினைவு தான் நமக்கு பிரச்சனை. பிரச்சனை என்பது பிரச்சனையே அல்ல. பிரச்சனைய பற்றி நினைவு தான் பிரச்சனை. ஆகவே அந்த பிரச்சனை பற்ற நினைவை விட்டு ஒழிங்க. அப்படியே விட்டுடுங்க. ஆறு போல ஓட விட்டுருங்க. வெளியில பாருங்க. சிந்தனை பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்படி இந்த பிரச்சனை வெளியில வரலாம்னு பல்வேறு விதமா ஆராய்ச்சி பண்ணி, அது தீர்ப்பதற்கு உண்டான புறச்செயல பாருங்க. ஏன் இது கஷ்டப்படவே கூடாது நான் வந்து அப்படின்னு மனத சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. அப்ப பாம்பு பிரச்சனையா? பாம்பை பற்றிய நினைவு பிரச்சனையா? பிரச்சனை பற்றி பிரச்சனையா? பிரச்சனை பற்றி நினைவு பிரச்சனையா? ஆக 99% மக்கள் பிரச்சனைய பற்றி நினைவு தான் பிரச்சனையே தவிர, உண்மையான பிரச்சனையே கிடையாது. அகத்துல மட்டும் பிரச்சனையே கிடையாது. ஜாலியா இருங்க. வெளியில பாருங்க வேலைய. ஆக அந்த முறையில மௌனத்துடைய முக்கியத்துவத்த உணர்ந்து கொண்டு, நாம வந்து மௌனம் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அதுக்கப்புறம் மௌனமே வந்து தேவையில்ல. எப்போதும் அந்த நிலையில இருக்கலாம் என்று கூறி, வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி, அ மோனோ பார்ட் 2 அடுத்த வாரம் தொடரும் என்று கூறி, என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளம்! தியானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான உரை. நன்றி. மௌனத்தை பற்றி 10 நிமிஷம் மௌனம் இருந்து அதுல இருந்தே நீங்க தொடங்கிட்டீங்க.
ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க ஐயா. ஐயா அவர்களுக்கே உரிய பாணியில் தொடங்கி மௌனத்தை பற்றிய சிந்தனையை அழகாக விளக்கினார்கள். நாம் பேசாமல் இருக்கும்போதுதான் இறைவன் பேசுவான். இறைவன் பேசுவது அப்போதான் நமக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. நாம் ஆழ்ந்த தவத்துல இருந்து பழகி இருக்கணும். அப்பதான் இந்த மௌனம் நமக்கு சித்திக்கும். இந்த மௌனம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எப்படி மௌன நோன்பு இருக்க வேண்டும் என்பதை தனது அனுபவத்தோடு சேர்த்து அழகா சொன்னாங்க ஐயா. மௌனத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தி அவங்களுக்கான இசைவான நேரத்துல மௌனம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா நமக்கு எப்ப தோது இருக்கோ அப்பெல்லாம் மௌனம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறைகளையும் ஐயா அவங்க சொன்னாங்க. அன்பும் கருணையும் மேலோங்குவதற்கு மௌனம் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மௌன நோன்புக்காக ஆழியார்ல மகரிஷி அவர்களோட மௌனம் இருந்த அந்த ஆனந்த அனுபவத்தை ஐயா அவங்க நினைவுபடுத்தினாங்க. நானும் மகரிஷி அவர்கள் மௌனத்தில் இருக்கும்போது நாங்களும் இங்கேருந்து மதுரையிலேருந்து நிறைய பேர் போய் அந்த மௌன நோன்புல கலந்துருக்கோம். அப்போ முதல் நாள் எனக்கு அந்த எந்த ஒரு அனுபவமும் இல்லை. ஆனா ஐயா சொன்ன மாதிரி மறுநாள் அந்த மௌனம் தானாக நிகழ்ந்தது. தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அந்த மௌனம் ஒரு தானாக மௌனம் அந்த நிகழ்ந்துச்சு. எந்த நினைப்பும் எந்த எண்ணங்களும் வராம அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதுதான் ஐயாவும் சொன்னாங்க. அவருடைய அனுபவத்தையும் ஐயா அவங்க அழகா எடுத்து சொன்னாங்க. இன்னொரு ஒரு உபாயமும் சொன்னாங்க ஐயா. சாட்டர்டே நைட்டு, சண்டே நைட்டு, மண்டே மார்னிங் வரைக்கும் நீங்க மௌனம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இல்லத்தரசிகளுக்கு அது ஒத்து வருமா வராதா அப்படின்னு தெரியாது. வீக் டேஸ்லயும் நம்ம இருந்துக்கலாம். அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின் போது நாம இருக்கலாம் அப்படின்ற ஒரு உபாயத்தையும் ஐயா அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மௌனம் ரொம்ப இனிமையானது, அற்புதமானது. அது ஒரு ஆனந்த அனுபவத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல விளக்கி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மகிழ்ச்சியினுடைய ஏக்கத்தை நிறைவு செய்வதற்கு நாமெல்லாம் மௌனம் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரச்சனையை பற்றி சொல்லும்போது பிரச்சனை பிரச்சனை இல்லை, பிரச்சனையை பற்றிய நினைவுகள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொன்னாங்க. அதனால அந்த நினைவுகளை விட்டொழிக்க இந்த மௌனம் ரொம்ப உதவியாக இருக்கும். மௌனத்தை நாம் அனைவரும் முடிந்த அளவு மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் அடுத்த வாரமும் நமக்கு சிறப்பாக விளக்க இருக்கிறார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையில் நின்று ஐயா அவர்களை வாழ்த்துவோம். மதிப்புக்குரிய மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக மேம்பாடு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இறையாற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.